ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்தி வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டிகிட்டு இருக்கிற இந்த பூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பேர் வந்து டயாந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ரவுண்டு பூக்கக்கூடிய ஒரு பூ தான். இது வந்து சாப்பிட்றதுக்கோ இல்லை பறிக்கிறதுக்கோ கிடையாது, ஒரு அழகுக்காக இருக்கிற பூ தான். அண்ட் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. நிறைய கலர்ஸில் வந்து இந்த பூ இருக்குது. இது வந்து நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலந்த ஒரு ஃப்ளேவரில் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ரெட் கலர் ஃப்ளேவரில் ஒன்று வச்சுருக்கேன். இதுவே பிங்க் ஒயிட்டுன்ட்டு நிறைய கலர்ஸில் இருக்குங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிங்க தான் தெரியும். நான் நிறைய பிளான்ஸ், புது பிளான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் முக்கியமான பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயாந்தஸ் பிளான்ட். அண்ட் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார்டனில் வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டோட கேர், இது எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறது. நர்சரியிலேருந்து நிறைய பேர் பக்கத்துக்கு அழகாக இருக்குன்னு நிறைய பிளான்ட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பட் அதான் அது எப்படி பராமரிக்கிறதுன்ட்டு தெரியறது கிடையாது. இந்த பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பராமரிக்கணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிளான்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க. இந்த பிளான்ட் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபீஸ்க்கு தான். ரொம்ப வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இது சீக்கிரமாகவே ஈஸியாகவே வளர்க்க முடிய ஒரு பிளான்ட் தான் இது. அண்ட் இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்டனில் வந்து இந்த மாதிரி கலராக பூக்கள் வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தேனீக்களும் பட்டர்ஃப்ளைஸும் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு தேனீக்கள் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும். காய் சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய வந்து காய் பிடிக்காமல் இருக்குன்றீங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் தேனீக்கள் அதிகமாக வந்துச்சுன்னா. ஸோ அது ஒரு பெனிஃபிட்ஸுங்க. இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லேடி பக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் வண்டை வந்து எடுத்துகிட்டு வந்து விடும். அந்த வண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சியெல்லாம் சாப்பிடக்கூடியது. இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பூச்சிகள் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து நிறையா நம்ம வைக்கிறது மூலமாக நல்லது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டொனேஷியா அப்படின்ட்டு ஒரு பிளான்ட் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பால்சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன். பால்சம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அண்ட் இதோட கேரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து செம்மண் மணல் கலந்த கலவை கொஞ்சம் உரம் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கூட வந்து அழகுக்காக வைக்கலாம். அண்ட் மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எப்பயுமே வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஒரு நிழல் பகுதியில் வச்சுருங்க. 4வது நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா வந்து பார்ஷியல் ஷேடில் வைங்க. ஒரு 6 நாள் கழிச்சு ஃபுல் சன்லைட்டில் வைங்க. கொஞ்சமாக அந்த சூரியனுக்கு வந்து எக்ஸ்போஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளான்ட் வந்து அந்தளவுக்கு சாகமாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் மோஸ்ட்லி வந்து செடி நல்லா வளரும்ட்டு ஒரு க்ரீன் ஷேட் போட்டு தான் வச்சுருப்பாங்க. திடீர்னு நம்ம வந்து ஒரு டேரக்ட் சன்லைட்டில் கொடுக்கும்போது பிளான்ஸ், சென்சிட்டிவ் பிளான்ஸ், ஃப்ளவர் பிளான்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாக இருக்கும். அதெல்லாம் டேரெக்டாக வந்து எடுத்துக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கும்போது பிளான்ட் வந்து ஓரளவுக்கு சாகாமல் இருக்கும். மண்கலை சொன்ன மாதிரி செம்மண், மணல், அதுக்கப்புறம் கொஞ்சம் உரம் கலந்து நீங்கள் வைக்கிறது கரெக்டாக இருக்குங்க. அண்டு நீங்கள் இந்த பிளான்ட் ஆல்ரெடி வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிளான்ட்டை வளர்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சுனாலும் அதையும் பற்றி எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Organic Terrace. Have a happy gardening day.